திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்ட பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பொழுது கூட ஒரு நேரத்தில் கூட ஒரு இந்த கூட்டணி குறித்து வாழ்த்து செய்தியோ இல்லை ஒரு எதிரான கருத்தோ எதுவுமே பதிவு பண்ணலையே சார். அமைதியாக இருக்கிறாரா? என்ன நடக்குது சார் காங்கிரஸ் கட்சியில்? சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் மிக மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்தது. அதை பார்க்கிற காங்கிரஸ் கட்சியில இருக்கிற இயல்பான உணர்வாளர்கள் இதெல்லாம் எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் இது கூடாதுன்னு நினைச்சாரு. அதுவும் சேர்ந்து கொண்டதால் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மீறி ஏதோ ஒரு காரணத்தால் எப்படியோ அவர் சொன்ன மாதிரியே கட்டாய கல்யாணம்னே வச்சுக்குவோம் நடந்துருச்சு. அதுதான் உண்மை. ஆனால் இது கட்டான கல்யாணம் அப்படின்னு நாளைக்கு டைவர்ஸ் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. ஆமா, திமுக தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா? அவர் கூட்டணி கட்சின்னு போடும்போது கம்யூனிஸ்ட்ல போடுறாரு, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் போடுறாரு, திருமாவளவனுடைய விசிகாவை போடுறாரு, எல்லாம் போடுறாரு. காங்கிரஸ்ங்கிற பேரே இல்லை. உங்களை வேணும்னு விட்டுட்டாங்களா? எப்படி வேணான்னு தாங்க விட்டுருக்கிறாரு. வேணும்னா விட்டுருக்க மாட்டாருல்ல. ஐயா சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் இது கூட்டணி ஒரு கல்வெட்டு சாசனம் கிடையாது, எப்போனாலும் எதுனாலும் மாறணும். நீங்க சொல்ற மாதிரி தான் கிரீஸ் ஓடங்கர் கூட நேற்று எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள்னு சொல்லி ஒரு 40 பட்டியல் ஒன்று வெளியிட்டு கோச்சிட்டு போயிட்டாருங்களா? நேற்று நைட்டே 10 மணிக்கு இங்க இருக்கிறாரு சென்னையில. சென்னையில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நல்லா செக்அப் பண்ணிக்கிறேன். ராத்திரியே கோச்சிட்டு போயிட்டாரு. அதனால பணம் மட்டுமே வெல்லும் என்பது உண்மை போல தோற்றமடிக்கிற ஒரு பொய் தோற்றம். இது நாடு முழுக்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, கோடி கோடியா செலவு பண்றவன் தெருக்கோடிக்கு போறான். தெருக்கோடியில் என்ன பல பேர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறாங்க பாருங்க. முன்னாலாம் வாங்கினா கை நீட்டி வாங்கிட்டேன், எப்படிங்க துரோகம் பண்றது. இப்ப எவ்வளவு கொடுத்தாலும் கொடு, அப்பா விட்டு காசா கொடுக்குற, எங்க பணத்தை கொள்ளையடிச்சதான கொடுக்குற. மக்களுடைய மனோட தெளிவா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதை நான் சொல்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கண்ணதாசன் பாட்டு நடைமுறையில் வந்துருச்சா தமிழ்நாட்டுக்கு? நான் என்ன சொல்றேன், நீங்க சிரிக்கவே வேணாம், அழகு வேணாம். கமலஹாசன மாதிரி குறைந்தபட்சம் தன்மானத்தோடு என் தொகுதி என் சின்னத்தில் நிற்பேன், இல்லைன்னா நிக்காமே கூட ஆதரிக்கிறேன் சொல்லியிருந்தா உங்களை வரலாறு பாராட்டு. தாவேக்காவுடைய தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது காங்கிரஸ் கட்சியிலேருந்து 2 பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுல உங்க பேர் ஏதோ அடிபடுற மாதிரி இருக்கு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், நல்லா இருக்கீங்களா? அலைகள் ஓய்வதில்லை, மீண்டும் வந்திருக்கிறேன். ஓ, மீண்டும் வந்திருக்கீங்களா? மீண்டும் வந்திருக்கீங்களா? மீண்டும் மீண்டும் வருவேன். ஓ, ஓகே ஓகே சார். சார், தாவேக்காவுடைய ஆதவ அர்ஜுனா நேற்று பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கூட்டணி ஒரு கட்டாய கல்யாணம். இதே கூட்டணி தொடர்ந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்காரு. உங்களுடைய பார்வை எப்படி சார்? அதாவது அவருக்கு பாதி சொல்வதற்கு அவர் உரிமை உண்டு, மீதி சொல்வதற்கு அவர் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு கட்டாய கல்யாணம்னு சொல்றாருன்னா அவர் அதில் ஈடுபட்டு இருக்கிறாரு, அது தெரிஞ்சு சொல்றாருன்னு அர்த்தம். இது நீடிச்சா காங்கிரஸ் அழிஞ்சு போகணும்னு சொல்றதுக்கு அவர் அப்ப அரசியல் அரிச்சுவடியே தெரியாம பேசுறாரு. காங்கிரஸ் தாவேகா மாதிரியோ திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரியோ மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லை. அது இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். அதை அழிக்க இவங்க பாட்டம் போட்டவங்க தான் நடக்குது. இல்லை, அதாவது அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா சார், காங்கிரஸ் கட்சி ஒரு ஈடுபாடோட திமுகவோட கூட்டணியில் இல்லை. அதனால ஒத்துக்கிட்டேனே. ஆமா, அதனால கட்டாயப்படுத்தி இருக்கனால நிறைய பேர் அதில் டைல்யூட் ஆகி போயிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்றாரு. அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரு சார். இது மட்டும் இல்லை சார், அவரே முதல்ல இந்த கட்சியில தான் இருந்தாரா, வேற கட்சியில இருந்தவர் இல்லையா? அந்த பாயிண்ட் வேற. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை இந்த கூட்டணியில, ஒரு நிர்பந்தத்துல சேர்ந்திருக்காங்க என்று சொல்லுகிற வரை ரைட். அதுக்கப்புறம் அந்த கட்சி காணாம போயிருன்னு சொல்றது அது தப்புன்னு நான் சொல்றேன். இதுக்கு என்ன காரணம்னா, தொண்டர்கள் விருப்பம் வந்ததற்கு பல காரணங்கள். அதை அவருக்கு புரியல. அவருக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பார்ட் தான். இந்த 5 ஆண்டு காலங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில முக்கியமானவர்கள் கூட, ஒரு மாவட்ட தலைவர்னு வச்சுக்கலேன், அவர்கள் கூட போனா அங்க யாருமே மதிப்பதில்லை.
அதிகாரத்துக்கு வருகிற வரை அவர்கள் இருந்தது வேறு. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பொது இடங்கள்ல பல இடங்கள்ல அவமானப்பட்டார்கள்ல, அந்த அவமானம் தான் கடைசியில இப்போ வந்து ஒரு கோபமாக ஆத்திரமாவதற்கு காரணமாயிடுச்சு. இதுதான் மிக உண்மையான காரணம். அடுத்து இன்னொன்று, சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து மிக மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்தது. அதை பார்க்கிற காங்கிரஸ் கட்சியில இருக்கிற இயல்பான உணர்வாளர்கள் இதெல்லாம் எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் இது கூடாதுன்னு நினைச்சாரு. அதுவும் சேர்ந்து கொண்டதால் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மீறி ஏதோ ஒரு காரணத்தால் எப்படியோ அவர் சொன்ன மாதிரியே கட்டாய கல்யாணம்னே வச்சுக்குவோம், நடந்துருச்சு. அதுதான் உண்மை. ஆனால் இது கட்டான கல்யாணம் அப்படின்னு நாளைக்கு டைவர்ஸ் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. ஆகலாம், டைவர்ஸ் ஆகலாம். ஆமா, இறுதி கட்டத்துக்கு நெருங்கி வந்து டைவர்ஸே ஆகாம வேற கல்யாணம் பண்ணாலும் நாட்டுல உண்டு. நீங்க இது போய் ஆச்சரியமா கேக்குறீங்க டைவர்ஸ். இல்ல எல்லாம் எல்லாமே நாங்க இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். நீங்க கடைசியில் இப்ப கூட ஐயையோ, உறுதியாக நினைச்சுங்க. இறுதின்னு அரசியலே கிடையாது, ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, கமா மட்டும்தான் அரசியல். அதனால இறுதி கட்டம் நினைக்காதீங்க. நாங்க நினைச்சோம் பாண்டிச்சேரியில மட்டும் தான் பிரச்சனை, தமிழ்நாட்டுல சுமூகமா இருக்கலாம் நினைச்சிட்டு அப்ப பாண்டிச்சேரிக்காரெல்லாம் புத்திசாலி, தமிழ்நாட்டுல முட்டாளுங்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க. நான் அவமானப்படுத்தல. பாண்டிச்சேரியில இருக்காங்க, இங்க இல்லன்னா என்ன அர்த்தம்? அதான் பாண்டிச்சேரியில வந்து நீங்க தனித்தனியா நாமினேஷன் ஃபைல் பண்ணீங்க. ஆமாங்க, இங்க நாளைக்கு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. கூட்டணி வந்து எது, நான் அதைத்தான் சொல்றேங்க, இங்கேயும் எதுவும் நடக்கலாம்ங்கிற நாமினேஷனே ஆரம்பிக்கிறேங்க இங்க தமிழ்நாட்டுல. அதுக்குள்ள இதுதான் இறுதி, இதுதான் உறுதி, இது முடிஞ்சு போச்சு, அந்த வார்த்தை பிரயோகங்கள் வேண்டாம். எதுவும் நடக்கலாம், எப்போதும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம் என்கின்ற யதார்த்தத்தை தயவு செய்து அருள் கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல முதல்ல அதாவது திமுக கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு தேர்தலுக்கு முந்தையே தெரிவிச்சிருந்தாங்க. அது அப்படிதான் ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா காங்கிரஸ் என்னைக்கு வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அந்த கூட்டணியில வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. நீங்க ராமாயணம் மாதிரி பேசிட்டீங்க. இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா? ஆமா, அது கூட நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சிருந்தேன். என்ன உங்க பேர் விட்டு போச்சே? இப்பதான் நீங்க சரியா வந்திருக்கீங்க. அவர் கூட்டணி கட்சின்னு போடும்போது கம்யூனிஸ்ட்ல போடுறாரு, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் போடுறாரு, திருமாவளவனுடைய விசிகா போடுறாரு, எல்லாம் போடுறாரு. காங்கிரஸ்ங்கிற பேரே இல்லை. ஒரு இடத்துல மட்டும் இல்ல, 3 இடத்துல அந்த கடிதத்துல கட்சியுடைய பேர்கள் வருது. அதுல ஒரு இடத்துலயும் காங்கிரஸ்ங்கிற பேரே இல்லை. உங்களை வேணும்னே விட்டுட்டாங்களா? எப்படி? அவர் வேணான்னு தாங்க விட்டுருக்கிறாரு. வேணும்னா விட்டுருக்க மாட்டாருல்ல. எங்களை வேணான்னு நாங்க அவரை வேணான்றோம், இப்ப அவரும் எங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனாலதான் விட்டுட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வேண்டாம் என்று விட்டு விட்டார்கள். ஆமா, நம்ம எங்களுக்கு மகிழ்ச்சி தான். வேண்டாம் என்று வேணும்னே விட்டு விட்டுட்டார்கள். வேண்டாம் என்பதால் தான் விட்டு விட்டார். வேணும்னா எப்படி விட்டுருப்பாரு? அப்போ காங்கிரஸ் வந்து திமுக வேண்டாம், தேவையில்லை, நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அவர் இப்ப லேட்டா முடிவு பண்றாரு. மறுபடியும் இதுதான் நீங்க ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்றீங்க. அதான் காங்கிரஸ் கட்சியினர், இதை கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில ஒரு குழப்பமா இருக்கு. ஐயா சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் இது வந்து கூட்டணி வந்து ஒரு கல்வெட்டு சாசனம் கிடையாது, எப்பனாலும் எதுனாலும் மாறும். நீங்க சொல்ற மாதிரி தான் கிரீஸ் ஓடங்கர் கூட நேற்று வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் சொல்லி ஒரு 40 பட்டியல் ஒண்ணு வெளியிட்டு கோச்சிட்டு போயிட்டாருங்களா? நேத்து நைட்டே 10 மணிக்கு நீங்க இருக்கிறாரு சென்னையில இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன், நல்லா செக்அப் பண்ணிக்க. ராத்திரியே கோச்சிட்டு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை சரியா இல்ல, அவருக்கே தாங்க முடியல. அதை என்னன்னா, நான் முதல்ல சொன்னதுதான் திரும்பி சொல்றேன். இது சரியா இல்லை என்பதால் தான் நாங்க எதிர்த்தோம். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து நிர்பந்தம் பண்றாங்க. ஆனா திரும்பவும் நாங்க நினைக்கிற இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ எதுவும் நடக்கும் இல்ல, எதுவும் நடக்குன்னு சொல்றீங்க. காங்கிரஸுக்காக வந்து 25 தொகுதிகளை 28 தொகுதிகளாக கொடுத்திருக்காங்க. ஒரு ராஜ்யசபா தொகுதி வேற கொடுத்திருக்காங்க. நீங்க கேட்கிற அளவுக்கு ஓரளவு கொடுத்துட்டாங்க. ஏங்க, நாங்க 99 தொகுதியில கேட்டோம். அவ்வளவுதான் கொடுக்க முடியுமா கூட்டணி கட்சியில? நீங்க யாருங்க என்ன உங்க வீட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சவரே 2 பேரும் 118 நிக்கலையா? அதாவது 117 இப்ப 117 நிக்கலையா? முன்னால இல்ல, அப்போ உள்ள சூழ்நிலைகள் வேற. எந்த நீங்க என்ன கேட்டீங்க? கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்க. ஏற்கனவே நின்றுக்கோன்னு சொல்றேன். அதனால அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்காங்கிறதான கேள்வி. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னும் இருக்கா? அன்னைக்கு இருந்த திமுக இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்களா? இன்னைக்கு அவங்க நல்லா வளமா இருக்காங்க. பலமா இருக்காங்க. வளமா இருக்காங்க. வளமான பணம் இருக்குன்றீங்க, அதானே? அது கூட இருக்கும். அதுதான் வளம் என்பதற்கு பேர் பணம்னு அர்த்தம். அது வேணா செல்வம் இருக்கலாம். எங்ககிட்ட மனோதிடம் இருக்கு, நேர்மை இருக்கு, நாணயம் இருக்கு, தேசத்திற்காக உழைத்த அந்த வரலாறு இருக்கு. அதனால பணத்தை இந்த நேர்மையும் தியாகமும் வெல்லும். அப்படிதானே இப்போ எல்லாம் திமுக கூட்டணி நடக்குது. அதாவது சீட்டு கேட்டு கொடுக்க முடியாதவங்களுக்கெல்லாம் நோட்டு கொடுத்து சரி பண்ணிடுறாங்கன்னு தானே பேச்சே இருக்கு சமூக. சரி, நீங்க சொல்வதை நான் அப்படியே கேட்டுட்டே சொல்லு. அதாவது இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு சொல்வதை போல நாட்டு மக்களுக்கு சில நினைவுபடுத்துறேன். என் சொந்த கருத்தே இல்லை.
பணம் மட்டுமே வெற்றி பெற முடியும்னு நினைச்சா தேசிய அளவுல ஒரு உதாரணம், தமிழ்நாட்டிலே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். தேசிய அளவுல எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே சஞ்சய் காந்தியை கண்டு உலகமே பயந்த நேரம், கோடி கோடியா செலவு பண்ணப்பட்டது. எவனும் நிக்க கூட மாட்டேன்ட்டான். ஒருத்தருக்கு எடுபடியா இருந்தவன பேருக்கு போட்டு விட்டாங்க. அவனுக்கு சொந்தமா ஒரு மோட்டர் சைக்கிள் கூட கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. சரியான பூத் ஏஜென்ட் இல்ல, சரியான கவுண்டிங் ஏஜென்ட் இல்ல. ஆனா ஜெயிச்சது யாரு? அவன் பேராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ரவீந்திர பிரதாப் சிங்னு அவன் பேரு. ஏஜென்டே போடல. பணம், அதிகாரம், விளம்பரம் எது எல்லாத்தையும் கடந்து மக்கள் அந்த ஊர் பேர் தெரியாதவனை ஜெயிக்க வச்சாங்க. ஒருவனை வேண்டும் என்று அவனுக்கு ஓட்டு போடுவது வேற, இவன் வேண்டாங்கிறதுக்காக எதிர்த்து நிக்கிறவங்க போனது வேற. அந்த இடத்துக்கு போனாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பெரிய ஆளுமையோடு ஜெயலலிதா அந்த நேரத்தில் தேர்தல் வருது. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பர்கூர்ல நின்னாங்களா, அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. பேருக்கு ஒருத்தரை போட்டு விட்டாங்க. அவன் பேரே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரிஞ்சது தெரியல. அந்த தேர்தலில் ஜெயலலிதா உச்சகட்ட அதிகாரத்தில் இருந்த நேரம், நீங்க சொல்வதை போலே கோடி கோடியாக அப்போதே செலவு பண்ணப்பட்ட நேரம். எனக்கே தெரியும், வீடு வீடுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சாங்க. அது அவ்வளவையும் கடந்து, அதிகாரத்தை கடந்து, கவர்ச்சியை கடந்து, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா ஆளுமையை எல்லாத்தையும் கடந்து, பணத்தை கடந்து, எவனே தெரியாத ஒரு சாதாரண சுகவனம்னு ஒரு சின்ன பையன் அவன் ஜெயிச்சான். அதனால பணம் மட்டுமே வெல்லும் என்பது உண்மை போல தோற்றமடிக்கிற ஒரு பொய் தோற்றம். இது நாடு முழுக்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, கோடி கோடியா செலவு பண்றவன் தெருக்கோடிக்கு போறான். தெருக்கோடியில் நின்ன பல பேர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறாங்க பாருங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா திமுக வந்து தேர்தலுக்கு முன்பே எல்லா தொகுதியிலையும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டாங்க. ஏன் வெளிப்படையா சொல்லுங்க, எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. அப்படியே வச்சு அதானே சொல்றேன். நான் அதான் சொன்னேன். ஓட்டுக்கு 5000 இல்லைங்க, 50,000 கூட கொடுங்க. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேண்டாம் தானே. அதுக்கு தான் இந்த 2 உதாரணம் சொன்னேன். சஞ்சய் காந்தி உதாரணம் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சொன்னேன். இதை விட வேண்டுமா? அதான் மக்கள் சக்தி என்பது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை என்னங்க? மனிதனுக்கு முதல்ல பாதுகாப்பு தானே முக்கியம். அந்த பாதுகாப்பே இல்லாத ஒரு அச்சம் வந்திருக்கிற போது ஒவ்வொரு மனிதனும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் இருக்கிறான். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவான். முன்னாலாம் 5 ரூபா காசு கொடுத்தா கூட ஐயோ கை நீட்டி வாங்கிட்டப்பா, எப்படி துரோகம் பண்றதுன்னு சொல்லுவான். இன்னைக்கு 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, இவங்க அப்பா வீட்டு காசா கொடுக்குறான், நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச காசான கொடுக்குறான். வித்தியாசம் தெரிகிறதா? அதே மக்கள் தான், ஆனா சிந்தனை மாறி இருக்கு. அதனால எவ்வளவு வேணாலும் பணம் கொடுங்க, தோற்பது உறுதி. திமுக கட்சி பணம் கொடுக்கிறவங்க கூட்டணி, திமுக கூட்டணி யாரா இருந்தாலும், பிஜேபி கொடுத்தாலும் சரி, பணம் யாரு கொடுக்கலையோ அவங்களுக்கு பக்கம் ஆதரவாக மக்கள் திரும்புகிற ஒரு நல்ல திருப்பமாக இந்த தேர்தல் அமையும். அதான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டீங்க. ஆனா காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க, பட் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்க. ஆமா, நான் இது என்னுடைய கனவு. அது நான் சும்மா சொல்லலைங்க. 89 தேர்தல் என்ன, அப்ப நான் பேசின பேச்சை இப்ப நான் சொல்றேன். நான் சொன்னேன், ஆட்சியில் வந்திருக்க அதிகாரத்தில் இருக்கவெல்லாம் லஞ்சம் வாங்குறான், ஊழல் வாங்குறான், தப்பு பண்றான் என்றெல்லாம் மக்களை நீங்கள் பேசுறீங்களே, அதை சொல்வதற்கான தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறதான்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தா. நான் வேட்பாளர் ஓட்டு கேட்கிற லட்சணம் பாருங்க. நான் சொன்னேன், தெரு ஓரத்தில் அப்பதான் ஒரு அம்மா, வயசான அம்மா, வாழைப்பழம் வச்சுச்சு ஒரு தட்டில் வச்சு. இந்த அம்மா வாழைப்பழம் அதனுடைய முதலீடு ஒரு 500 ரூபா இருக்கும். வியாபாரம் முடிச்சு சாயந்தரம் போகும்போது என்ன லாபம்னு பார்க்குவா இல்லையா? ஆமா, முன்னால தலையாட்டினாங்க. 500 ரூபா முதல் போட்டு வியாபாரம் பண்ற இந்த அம்மா சாயந்தரத்திலே என்ன லாபம்னு பார்க்கும்போது 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடின்னு செலவு பண்ணி ஒருத்தன் எம்எல்ஏ வந்தானா அவன் நேர்மையா இருப்பான் எப்படி எதிர்பார்க்கிற? அதனால இது திருந்தணும்னா குற்றம் சொல்லுகிற உங்களை நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லுவேன். எந்த கட்சியா வேண்டாம் இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க அண்ணனா தம்பியா கூட இருக்கட்டும், எவெல்லாம் அதிக செலவு பண்றானோ அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு மக்கள் வந்துட்டாலே நேர்மையாளர்கள் பதவிக்கு வருவாங்க. அவன் நேர்மையாகவே ஆழ்வான். லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, நேர்மை இருக்கும். அதனால மக்கள் தான் மாறணும். 89 நான் பேசினேன். அந்த இடத்தை நோக்கி இப்ப வந்து இருக்கு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இவ்வளவு நாள் கழிச்சாவது ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தெரிகிறது. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க சார்? மக்கள் வந்து பக்கத்து தெருக்கு காசு கொடுத்துட்டாங்க, எங்க தெருக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி சாலை மறியல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு மனநிலைக்கு மாறிட்டாங்களே. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வரலன்னா நானும் கூட மறியல் பண்றேன். வாங்கிக்குவாங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கல. முன்னாலாம் வாங்கினா கை நீட்டி வாங்கிட்டேன், எப்படிங்க துரோகம் பண்றதுன்னு. இப்ப எவ்வளவு கொடுத்தாலும் கொடு. உங்க அப்பா வீட்டு காசா கொடுக்குற, எங்க பணத்தை கொள்ளையடிச்சதான கொடுக்குற. மக்களுடைய மனோடைய
தெளிவா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் சொல்றேன். உங்க கூட்டணியுடைய தலைமை கட்சியான திமுக வந்து மக்களுக்கு வந்து 5000 ரூபாய் இப்போ கடந்த முறை அவங்களோட அக்கௌண்ட்ல வர வைக்கப்பட்டிருக்கு. அதனால மகளிர்லாம் மன மகிழ்ச்சியோட இருக்காங்க. எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. நாங்க தான் ஜெயிக்க போறோம். 200 தொகுதி ஜெயிக்க போறோம்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லையாங்க? இல்ல அவங்க சொல்றத நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன் முழுசா கேட்டதான் உங்களுக்கு புரியும். ஏதாவது மகளிருக்கு ஓட்டு பணம் கொடுத்தாங்க, அவங்க ஆதரிக்கணும்னு சொன்னாங்கல்ல. நீங்க மகளிரா? ஆடவன் தானே? ஆமா. உங்களுக்கு பணம் கொடுக்கல? எங்களுக்கு உங்களுக்கு கோவம் வரணுமா வேணாமா? இல்ல வராது. அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுக்கல? கேட்கணும். இல்ல கேட்கணுமா அரசாங்க வேணாமா? திட்டத்தை வச்சு மகளிர் நீங்க ஏங்க கேட்கல? கேட்கணுமா வேணாமா? அதாவது எங்களுக்கு தான் அதிமுகவில் இலவச பேருந்து கொடுத்துருக்காங்களே போயிட்டு வர்றது. நான் என்ன கேட்கிறேன்னா, பொம்பளைங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. நீங்க ஆம்பளைங்களுக்கு கொடுக்கல, நீங்க எதுதானே இருக்கணும்? ஆமா. அப்ப பொம்பளை ஓட்டு போடுவாங்க, ஆம்பளை ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப யாரு ஜெயிப்பா? அதாவது இது ஒண்ணு இருக்கட்டும். அடுத்து உங்களை கேட்கிறேன். சரி. 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னால பீகார்ல எலெக்ஷன் நடந்துச்சா? இதே மாதிரி பணம் கொடுத்தாங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒரு முடக்கத்தை விட்டார். இது ஓட் ஷோரிங், வாக்கு திருட்டுனார். அந்த அவர் பேசின அந்த ஊர்வலத்துல, அந்த மேடையில தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தார்ல, சரியா? பீகார்ல ஓட்டுக்காக பணம் கொடுத்தா அது ஓட்டு திருட்டுன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல அதே கொடுத்தா அதே பேர் தானே? சார் நான் ஒரு சந்தேகத்துக்காக உங்ககிட்ட கேட்குறேன். அவங்க ஓட்டு திருட்டுன்னு சொன்னது வந்து எஸ்ஐஆரை பயன்படுத்தி நீங்க வந்து வாக்குலாம் திருடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இல்ல 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 இல்ல, நீங்க தவறா பேசுறீங்க. இதே போல பணத்தை அக்கவுண்ட்ல அவங்க போட்டாங்க. 10,000 அதுக்கு தான் சொன்னாங்க. அதுக்கு சொல்லப்பட்டது. அப்ப இந்த முதலமைச்சரும் போய் தானே பிரச்சாரத்தை பண்ணாரு. ஆமாங்க, அதை தாங்க சொல்றேன். பைபிள்ல ஒரு வாசம் இருக்குல்ல, அது மாதிரிதான். ஏ மாயக்காரா, உன்னுடைய கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு நண்பனுடைய கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட முயற்சி. இல்லைன்னா கிராமத்துல சொன்னான், எதிரியே குற்றம் சொல்றதுக்கு முன்னால ஒரு வேலை தானே முன்னால இருக்கு, 4 விரல் ஓம்ப ஒன்ன நோக்கி இருக்குன்னு. அது மாதிரி அங்கே எதை சொன்னாயோ அது தப்புன்னா நீ செய்வது அதே செய்தால் எப்படி நியாயம்? இப்படி பாமரன் கேட்க ஆரம்பிச்சுட்டான். உங்களை மாதிரி நகரத்தில் இருக்கவங்க தான் சந்தேகம் இருக்கு, கிராமத்தில் இருக்க எல்லாம் தெளிவாயிட்டாங்க. சரி சார், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒரு மிகுந்த மன வேதனையில் இருக்கிறாங்க. எங்களுக்கு தொகுதிகள் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கிறதாக செய்திகள்லாம் வருது சார். நீங்களே சொல்லிட்டீங்களே வேதனை இருக்காங்களோ, அது உண்மைதான். இதுல போய் கருத்து சொல்றதுக்கு எப்படி கூட்டணி ரொம்ப ஆனா அதுல ஒருத்தர் வித்தியாசம், அதை நீங்க சொல்லல. இதே மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க, மக்கள் நீதி மையம். யாருங்க? கமலஹாசன். அவரு எங்க துசிட்டுலாம் நிப்போம், சூரியன்ல நிக்க மாட்டேன், தியாகம் பண்ணிட்டதா சொல்றாரு. தியாகம் பண்ணிட்டதா சொல்றாரு. தியாகம் இல்ல சார், ஒரு நேர்மையை நீங்க ஏன் சார் பாராட்ட மாட்டீங்க? அவருடைய சுயமரியாதை, அவருடைய நேர்மை, அவருடைய தன்மானம், அதை பாராட்ட கத்துக்குங்க சார். அவர் மாதிரியே மற்றவங்களுக்கு தான் பாராட்டலாம். அவர் தன்மானத்தோட தான். அப்புறம் என்ன அவர் என்ன சொன்னாருங்க? டார்ச் லைட்டுங்கிறது வெறும் சின்னம் மட்டுமல்ல, என்னுடைய அடையாளம். அது அதில் போட்டியிடாமல் சூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு நான் தயாரா இல்லை சொன்னார். அதையே மற்றவங்க ஏங்க இன்னொரு கட்சிக்காரர் ஒருத்தர் சொன்னாருங்க, என்ன சொல்ல விட மாட்டீங்க பாருங்க. இன்னொரு கட்சிக்காரர் கொஞ்ச நாளைக்கு முன்னாலும் சொன்னாரு, மானமுள்ள தமிழன் திமுகவை ஆதரிப்பானா அப்படின்னு ஆவேசமா பேசின ஒரு பெரிய போர்வாள் இப்ப சூரியன் சின்னத்திலே நிக்குதா? அவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். அவங்க ரொம்ப மன வேதனையில இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கூட சொல்லிக்கிறார். நான் அதாவது அழுது கொண்டே சிரிக்கிறோம் அப்படிங்கிறாரு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கண்ணதாசன் பாட்டு நடைமுறையில் வந்துருச்சா தமிழ்நாட்டுக்கு? நான் என்ன சொல்றேன், நீங்க சிரிக்கவே வேணாம், அழகு வேணாம். கமலஹாசன மாதிரி குறைந்தபட்சம் தன்மானத்தோடு ஏன் தொகுதி ஏன் சின்னத்துல நிப்பேன், இல்லைன்னா நிக்காமே கூட ஆதரிக்கிறேன் சொல்லியிருந்தா உங்களை வரலாறு பாராட்டும். சரி சார், நீங்க கமலஹாசன் தன்மானத்தோட இந்த முடிவு எடுத்துட்டான்னு சொல்றீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி தன்மானம் உள்ளவர் திமுகவுடைய வாக்குகளை வாங்கி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஏங்க அவங்க தானே கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா தன்மானத்தோட இவர் ஜெயிச்சு போய் நிக்க வேண்டியது. நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க மெல்ல மெல்ல அப்படியே எம்எல்ஏ மந்திரியா வரலாம்னு நினைக்கிறீங்க. ஆமா சார், நான் என்ன சொல்றேன், இவருடைய கௌரவத்தை எங்க சின்னத்துலதான் நிப்பேன்னு சொல்றாரு. இல்ல எங்க சின்னத்துல நிக்கும் போது முடியாதுன்றாரு. ராஜ்யசபா ஏற்கனவே ஒத்துக்கிட்டதானே. இதுல இருக்கு நீங்களே கொடுத்தா தன்மானத்தோட செயல்படலாம். அது தன்மானம் எங்க இதுல தன்மானம் எங்க போச்சு சொல்லுங்க? அவங்களா தானே கொடுத்தாங்க. இல்ல அவங்களே கொடுத்தாலும் இதே அவங்கள தானே கொடுக்குறாங்க. இல்ல அங்க தப்பு பண்றீங்க. அவங்க கொடுக்கல, கொடுக்கிற மாதிரி எங்க சின்னத்துல நிக்கிறாங்க. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் புரியலன்னா கணக்கு தெரியாத வீட்டுல நித்தமும். நீங்க வந்து ஒரு அரசியல வந்து காமராஜர் காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து நீங்க எடுத்த கொள்கையில கோட்பாட்டுல உறுதியா நிக்கிறீங்க. நான் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை முன்னாள் முதலமைச்சராக இருந்த டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட
அமைச்சரவையில் சேர்க்கறதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பின்னால் வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா கூட உங்களை கட்சியில் சேர சொல்ற மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். ஆனால் நீங்கள் அதிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்த நீங்கள் இப்போ நேற்று பேசும்போது தாவேக்காவுடைய தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது காங்கிரஸ் கட்சியிலேருந்து 2 பேர் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதில் உங்கள் பேர் ஏதோ அடிபடுற மாதிரி இருக்கு. நீங்க ஏதோ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வரீங்களா? இல்லை இல்லை ஏதோ கனவு கொண்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அவர் 2 பேர்னா நீங்க ஏன் செல்வ பிறந்தே சிதம்பரம் நினைக்க கூடாது? என்ன நினைக்கிறீங்க? இல்லை உங்கள் பேர் அடிபடு என் பேரு அடிபட்டுருச்சு. அது கரெக்ட். இல்லை அதில் உண்மை அவர் பேரே சொல்ல நீங்களா கற்பனையில ஏங்க சொல்றீங்க? ஒரு 2 முக்கியமான நான் சேருவதென்றால் என்னை யாரும் தடுக்கவும் முடியாது, வேற யாரும் என்னை நிர்பந்தம் பண்ணி சேர்க்க வைக்கவும் முடியாது. அதுக்கு நீங்க முன்னால சொன்ன காரணமே எம்ஜிஆர் மந்திரி ஆக்குறேன்னு சொல்ற போதே முடியாதுன்னு வந்தேன்னா இது ப்ரூவ்டு. இப்ப வேற காரணத்துக்காக இனிமையா போறேன். அதனால அந்த வேலையெல்லாம் கிடையாது. நான் என்னவாக இருக்க வேண்டும், எதுவாக இருக்க வேண்டும், நான் மட்டும்தான் முடிவு செய்வேன். வேற யாரும் என்ன நிர்பந்தப்படுத்த முடியாது. அது அவர்கிட்ட நீங்க உங்க நண்பர்கிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு அவர் நண்பர் கிடையாது. நீங்க அவர் தான் 2 பேரும் உங்க பேர் அடிபட்டுன்னு சொன்னீங்க. நட்பா தனியா சொல்லிருக்காங்க. செய்தி பரவுது இல்லை, அதனால இல்லைங்க. செய்தி பரவுன்னு சொல்றது பச்சை போய். 2 பேரும் மட்டும்தான் அவர் சொன்னார். 2 பேர்ல உங்க பேர் அடிபட்டுனா உங்களுக்கு அவர் தொடர்பு இருந்தா சொல்லியிருந்தாதான் நீங்க சொல்ல முடியும். இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும். அப்ப நீங்க எப்படி சொன்னீங்க என் பேர் அடிபட்டு? அதான் திருச்சி வேலுசாமி அவர்கள் சமீபத்தில் இப்போ நாங்க ஏங்க எப்படின்னு சொல்லுங்க வெளிப்படையா. அதாவது அடிபட்டுச்சுன்னா எப்படி அடிபட்டு? அதாவது காங்கிரஸ் திமுக உறவு ஏற்பட்டதுல இருந்து உங்களுக்கு உடன்பாடு இல்ல, அதுதான் உலகறிஞர். இது என்னங்க பெரிய ரகசியம்? உடன்பாடு இல்ல, ஆனா தாவேக்கா கூட போயிருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு. சோ ஒருவேளை என் தாட் ப்ராசஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? நான் முடிவு பண்ணு சேரணுமா வேணாம் நான் தானே முடிவு பண்ணணும். நீங்களா முடிவு பண்ணுவீங்க? அப்ப நீங்க சேரல, முடிஞ்சிச்சு. நான் சொன்னா சேர்றதா இல்லையா நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க எனக்கு உத்தரவு போடணும். அதான் சேரீங்களா இல்லையா? அது உங்களுக்கு நான் சொல்லுங்கிற அவசியம். பார்வையாளரா எனக்கு நான் என்ன முடிவு செய்ய வேண்டும் நான் முடிவு செய்வேன். உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல எங்களுக்கு நேருக்கு பேட்டி முடிஞ்ச உடனே காபி சாப்பிடலாமா டீ சாப்பிடலாமான்னு கேளுங்க. அதை சொல்றேன். இதெல்லாம் சொல்லுங்கிற இல்ல, இது வந்து நேயருக்கான கேள்வி இல்லையா? நேயருக்கான இது என்ன? நான் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவுங்க. மற்றவனுக்கு என்னங்க? நான் காங்கிரஸாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று நான் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். யாரும் என்ன நிர்பந்திக்க முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இருக்கேன். நீ கிடையாதுன்னு சொன்னாலும் நீ யாரா எனக்கு சொல்றேன்னு கேட்பேன். போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டா நீங்க போகாதீங்களா அது ஏன் விருப்பம்னு சொல்லுவேன். அதனால முடிவை நான் எடுக்கணும். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் இப்படி கற்பனையில பேசி பேசித்தான் தமிழ்நாடு நாசமா போச்சு. இன்னமும் நிறுத்த மாட்டீங்களா? கற்பனையை ஏன் விட முடியுங்க? யதார்த்தத்தை பேசுங்க. யாராவது சொல்லி இருந்தா சொல்லுங்க. இது யதார்த்தம் இல்ல, யதார்த்தமே இல்ல. யதார்த்தம் போல ஒரு விஷம். இது விஷம். ஆமா. அதனால இந்த ஒரு துளி கூட ஆபத்துங்கிறதுனால விஷம்னு சொல்றேன். ஓகே சார், காங்கிரஸ் கட்சி பாண்டிச்சேரியில் வந்து முதல் தேர்தல் ஆரம்பிக்க முன்னாடி நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 தொகுதிகள்லையும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டு ஒரு 16க்கு 14 அப்படிங்கிற மாதிரி போட்டிட்டு நிற்கிறீங்க. ஆனால் இப்போ அங்கே ஒரு பெரிய குழப்பம் நிலவதாக சொல்கிறாங்க. ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ண காங்கிரஸ் கட்சியினர் வந்து வேட்புமனு வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதனால கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால பல நடந்திருக்கு. அதெல்லாம் பழைய கதைகள் பேச வேணாம். இதில் என்னன்னா தேர்தலில் பி ஃபார்ம் கொடுத்துட்டு அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த பி ஃபார்ம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன்ல வாங்கிட்டாங்க. இனி அதை யாராலும் மாற்ற முடியாது. இவங்களே வித்ட்ரா பண்ணா மட்டும்தான் உண்டு. வேட்பாளர் பழைய கற்பனையோட அந்த தொகுதியில் ரொம்ப நாள் போராடி இருப்பாரு. அவர் இல்லைன்னு சொன்னோடனே நான் எனக்கு தான் சின்னம் கிடைச்சிருச்சு இல்ல நான் நிக்கிறேங்கிறாரு. அது குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம், அவருக்கு இல்லை. அப்போ அந்த அந்த கண்டினியூஷன் வந்து தமிழ்நாட்டில் பிரதிபலிக்குமான்னு கேட்குறேன். ஓ, இப்போதாங்க நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. இது ஒரு நல்ல யோசனை தான். ஒரு இடத்துல மட்டும்தான் அங்கே இருக்கும், மற்ற இடத்துல இருக்காதான்னு கேட்குறீங்க. எல்லா இடத்துலையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் இருக்கலாங்க. இதுல என்ன இருக்கு? போன தடவை ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல ஊராட்சி மன்ற தேர்தலில் 5 முனிசிபல் சேர்மன் காங்கிரஸ் ஒதுக்கி கையெழுத்தான போட்டாங்க. ஒதுக்குனாங்களா? அப்பெல்லாம் நீங்க உங்களை வர ஆட்கள்லாம் நியாயம் பேசுனீங்களா? என்னையா கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, ஒப்பந்தம் பண்ணீங்க, ஏன் 5 முனிசிபாலிட்டி கொடுக்கல கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, இதை மட்டும் கேட்பீங்க. இது என்ன நியாயம் சார்? சரி சார், இப்போ 40 தொகுதி உங்களுக்கு அதாவது உத்தேச பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கீங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து. இந்த 40 தொகுதியில் உங்களுக்கு பிடிச்ச தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸுடைய நிலை என்னவா இருக்கும்? இது எல்லாரும் நிலைமை என்ன? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தொகுதி வேணும் தான் கேட்பாங்க.
அது இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு ஏற்கனவே தெரியும். நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன்னா சார், காங்கிரஸ் ஏற்கனவே வெற்றி பெற்ற அதாவது 18 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற 7 தொகுதிகளை திமுக தன் வைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்றாங்க. அந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு இதுவும் பேச்சு. கற்பனையில் வர்றதுதான். ஏன்னா நடைபெற காங்கிரஸ்காரங்களும் சொல்ல, திமுக காரங்களும் சொல்ல. அப்படி சொன்னா வேணா அதை பத்தி விவாதிக்கலாம். இதுவரையிலும் இல்லை என்பது போது கற்பனை செய்ய நாம் விற்பனை செய்ய வேண்டாம். சார் நீங்களும் ஒவ்வொரு பேட்டிலையும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க, எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த கூட்டணி திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்ட பிறகு, திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பொழுது கூட, ஒரு நேரத்துல கூட ஒரு இந்த கூட்டணி குறித்து வாழ்த்து செய்தியோ, இல்ல ஒரு எதிரான கருத்தோ எதுவுமே பதிவு பண்ணலையே சார். அமைதியா இருக்கிறாரா? என்ன நடக்குது சார் காங்கிரஸ் கட்சியில? அதாவது சில நேரங்கள்ல பேசி புரிய வைக்காதத மௌனமே புரிய வைக்கும். ம். அவர் பேசியிருந்தா கூட இது இவ்வளவு பெரிய விவாதமா வந்திருக்காது. எப்போ ஒரு ட்வீட் கூட போடலையோ அவருக்கு விருப்பம் இல்லை என்பதை சாதாரண கிராமத்துக்காரனு கூட புரிய வச்சிருக்கிறார்ல, அது அவருடைய வெற்றி. இன்னொன்னு சொன்னா நீங்க அது நகைச்சுவையா இருக்கட்டுமே, எல்லாமே சீரியஸா பேசிட்டு இருக்குமே. அந்த காலத்துல நான் சின்ன வயசுல இருக்கும்போது வெங்கடேச தீட்சர் ஒரு சீனியர் எங்க கட்சியில இருந்தார். அவர் பல உதாரணங்கள் சொல்லும்போது வேடிக்கையா சொல்லுவாரு, கண்ணடிச்சு கூப்பிட்டு வராதவன் கையை பிடிச்சிட்டு தான் வருவாளான்னு. அது மாதிரி வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அவர் இப்படித்தானே இருப்பாரு, அவர் அப்படி இருக்கிறாருங்கிறதே அடுத்த உதாரணமும் இன்னைக்கு காலைல வந்துருச்சு இல்ல, கொஞ்சம் முன்னால பேசினவங்க. அவர் மௌனத்தின் மூலமாக சொல்ல வச்சுட்டாரு. தமிழக முதலமைச்சர் அவருடைய அறிக்கையின் மூலமா அதை தெளிவுபடுத்திட்டாரு. கூட்டணி கட்சிகள் பேரை போடும்போது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் போட்டவர். காங்கிரஸ்ங்கிற பேரே அதுல இல்ல. வந்துருச்சா காலையில? கை விட்டாரு. அதனால கை அவரை விட்டு விட்டது. கை திமுக விட்டு விட்டது. ஆமா. ஓகே சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.